வெல்கம் டு திவிநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சொரக்காய் தட்டைப்பயிர் போட்டு ஒரு புளிக்குழம்பு செய்யலாம். இதுக்கு இங்கே ஒரு கிளாஸ் தட்டைப்பயிரை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தட்டைப்பயிர் உடனே வேகாது. 2 விசில் நம்ம ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம்னா நல்லாவே பூ மாதிரி வெந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். சுரக்காவை இங்கே தோல் சீவி தேவையான அளவுக்கு பொடியை கட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப பொடியாகவும் கட் பண்ண வேண்டாம், ஒரு க்யூப் மாதிரி இருந்தால் போதும். எல்லா சுரக்காவும் கட் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம பொடியாக வெட்டி வச்சுருந்த வெங்காயம், சுரக்காய் நல்லா வதங்கினா ரொம்பவே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கணும். ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். அடிக்கடி கலந்து விட்டுக்கணும். நல்லா சுரக்காய் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சுரக்காயிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். நல்லா வதங்கிருச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி வரும். இது குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இங்கே தட்டைப்பயிர் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கிட்டால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை நல்லா வடிகட்டி இதோடு சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு நல்லா நைஸாக அரைச்சி இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் கொதித்தா இந்த குழம்பு ரெடி ஆகிடும். இது சாப்பாட்டோடு சாப்பிட்றதுக்கும் தோசைக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சுரக்காய் அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.